இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக அன்பு செய்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே நினைத்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம். சிறப்பாக இன்று தவக்காலத்தினுடைய 29வது நாளை ஆரம்பிக்கிறோம். ஏறக்குறைய 28 நாட்களை முடித்து 29ஆம் நாளிலே அடி எடுத்து வைக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இந்த தவ காலத்திலே இறை அருளை இப்பொழுதே அனுபவிக்க இறைவன் நமக்கு பல்வேறு வழிகள் மூலமாக மீட்பையும் அருளையும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். அது எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் அனுபவிக்கிறார்கள். யாரெல்லாம் இதை உணர்ந்து தவத்திலும் ஜபத்திலும் ஒருத்தல் செயல்பாடுகளிலுமே தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே மீட்பையும் அருளையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 30 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான பகுதி. இயேசுவுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை எப்படி மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு தெளிவை சிறப்பாக இந்த தவ காலத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதோடு கூட இறைமகன் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் அனுபவிக்க போகிறார் என்றெல்லாம் இந்த பகுதி ஒரு சிறந்த ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. யூதர்கள் அனைவருமே இயேசுவை தொடக்கத்திலிருந்தே அவர் செய்வது எல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து யூத சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட அவர் யூதர்களுக்கு எதிராகவே காணப்படுகிறார். யூதர்களால் புறம் தள்ளப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். யூத மக்கள் அவரை யூதர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களும் கடவுளுக்கு விரோதமாக இருந்தது. அவர்கள் போதிக்கிறார்கள், அதன்படி செய்வது கிடையாது. அவர்கள் நடிக்கிறார்கள், ஆனால் உண்மையாக வாழ்வதில்லை. இதையெல்லாம் எதிர்த்து இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கும் பொழுது அங்கே பிளவுகள் ஏற்படுகிறது, அங்கே குழப்பம் ஏற்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் தொடக்கத்தில் இருந்து பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பிரிவினை, வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய உச்சகட்டம் இதில் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நானும் தந்தையும் ஒன்று என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். யூதர்களுடைய கலாச்சாரத்திலே, யூதர்களுடைய கருத்துப்படி யூதர்கள் அனைவருமே கடவுளை கடவுளாக மட்டும் தான் பார்த்தார்கள். கடவுள் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார், அவர் தண்டிப்பார், அவர் பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டார், அழித்து விடுவார், மக்களை வியாதிகளை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வைத்துக்கிட்டு கடவுள் மட்டும்தான், வேற எந்த உறவுமே கடவுளுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சரியான தெளிவு இல்லை, புரிதல் இல்லை. இதையெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் தந்தை தன்னுடைய மகனை அனுப்புகிறார். எனவே நானும் தந்தையும் ஒன்று என்ற இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே எப்படி கடவுளை தன்னுடைய தந்தையாக அறிவிக்கலாம்? அப்படி என்றால் இவன் கடவுளா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ள வாக்குவாதமாக ஏற்படுகிறது. அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியல. குழம்பி போயிட்டாங்க. இந்த இயேசுவை எப்படி இன்னும் கிட்ட போய் அவரை பிடிச்சி அவரை சாகடிக்கலாம் அப்படின்னு தான் எல்லா மக்களுமே அவர் மேல கோபமா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகிறார், நான் செய்வதெல்லாம் நானாக செய்யவில்லை, என் தந்தை எனக்கு சொல்லுவதை மட்டும் தான் செய்கிறேன். நான் மன்னிக்கிறேன் என்றால் நான் மன்னிக்கவில்லை, என் தந்தை என்னை மன்னிக்கிறார். எனக்கு எல்லா அதிகாரையும் என் தந்தை கொடுத்திருக்கிறார். நான் தந்தையிடமிருந்து வந்தவன். எனவே என்னுடைய தந்தையை எப்பொழுதுமே மகிமைப்படுத்துகிறேன், அவருடைய காரியங்களை செய்கிறேன், அவருக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு செயலையுமே தந்தையோடு ஒப்பிட்டுத்தான் செய்கிறார். இது நானாக செய்யவில்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, என் தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார். அப்ப இந்த மகன் தந்தை ஒரு உறவை இயேசு கிறிஸ்து இந்த பகுதியின் மூலமாக முன்வைக்கிறார். இதை அந்த மறைநூல் வல்லுநர்களாலும் சரி, இன்னும் பரிசேயர்களாலும் சரி, யூதர்களாலும் சரி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
ஏனென்றால் அவர்களுடைய போதனைக்கு எதிரான ஒரு சொல்லாக செயலாக இது இருக்கிறது நினைத்து அவர்கள் இயேசுவை எப்பொழுது சாகடிக்கலாம் என்று வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் இந்த ஒரு உறவை கொடுக்கிறார். தந்தை மகன் என்ற ஒரு உறவு நமக்கு இருக்கிறது. எனவே கடவுளை அப்பா, தந்தாய், என்னுடைய சகோதரனே, சகோதரியே என்று அழைப்பதற்கு உரிமையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறார். சிறப்பாக இந்த தவ காலத்திலே பல்வேறு தவ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளை என் தந்தை தாயும் என்று கூட அழைக்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது இந்த பகுதி தான். இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நான் தந்தையோடு தான் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருந்து செயல்படுகிறார், தந்தை தான் என்னை அனுப்பினார். எனவே என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை யாரெல்லாம் மறுதளிக்கிறார்களோ அவர்கள் என்னுடைய தந்தையை மறுதளிக்கிறார்கள். அப்ப அந்த யூதர்கள் எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அந்த கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய நம்பிக்கை போலியான ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக தெளிவாக இந்த பகுதியிலே முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே நாம் இந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்னுடைய சகோதரனா, என்னுடைய சகோதரியா, என்னுடைய அண்ணனா, தம்பியா, நண்பனா, உறவினரா, மாமாவா, மச்சாவா என்று உறவை வைத்துக்கொண்டு இயேசுவினிடத்திலே உறவை ஆழப்படுத்த வேண்டும், அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பகுதியானது நமக்கு முன்வைக்கப்படுகிறது. அதனால் கடவுளை கடவுளாக மட்டும் பார்க்க வேண்டாம், அவர் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக நினைக்க வேண்டாம், அவர் நம் பக்கம் வரமாட்டார், நாம் எல்லாம் தாழ்ந்தவர்கள் இல்லை, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்முள் இருந்து செயல்படுகிறார் என்ற உணர்வை இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை சொல்லுகிறார் என்றால் அந்த மூன்று ஆட்களும் கடவுள் நம்முடைய தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த நாளிலே ஆழமாக புரிந்து கொண்டு நல்ல உறவை இயேசுவோடு ஐக்கியமாக்கிக் கொள்ள சிறப்பாக முயற்சி செய்யலாமே. இது இந்த நற்செய்தியினுடைய இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது இயேசு எப்பொழுதுமே கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவை தான் சொல்லுகிறார். ஆனால் யூதர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாமே இயேசுவை எப்படி சாகடிக்கலாம், எப்படி அவர் தவறு செய்வார், கையும் காலுமாக பிடிக்கலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள்ல, அந்த மாதிரி ஒரு குணங்கள் நமக்கு கூட இருக்கலாம். நமது சமுதாயத்திலே யாராவது நல்லது சொல்லுகிற பொழுது, நேர்மையாக வாழ்கிற பொழுது அவர்களுடைய பெயரை கெடுப்பது ஒரு பரிசெய்யத்தனமாக கூட இருக்கலாம். யூதர்களை போன்று நாம் நிறைய நேரங்களில் நல்லது செய்பவர்கள், நல்லவற்றை போதிப்பவர்களை எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, அவர் எப்பொழுது மாட்டிக்குவாங்க, எப்ப அப்படியே வழி மேல விழி வைத்து காத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப காத்துக்கிட்டே இருப்போம், எப்படா இவன் சின்ன தப்பு செய்வான் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி ஒரு குணம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சிறப்பாக நாம் அனைவரையுமே அன்பு செய்யணும், அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிற நல்ல காரியங்களை சொல்லுகிறார்கள் என்றால் அதை கேட்டு நாம் சிந்தித்து நல்லபடி செயல்பட வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். எனவே இந்த நாளிலே சிறப்பான இந்த செய்தியை உள்வாங்கி நான் என் தந்தையை, என் இயேசுவை, என்னுடைய அப்பா, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்ற உறவிலே ஐக்கியமாக நெருக்கமாக என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார், என்னுடைய தாய் எனக்காக இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வை நாம் உள்ளத்திலே தாங்கியவர்களாக இந்த தவ காலத்திலே சிறப்பாக 29வது நாள் தவக்காலம், இந்த நாளில கூட இயேசுவினுடைய பாடுகளை இன்னும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். இயேசு மரிக்கப் போகிறார், துன்பப்பட போகிறார், அவமானப்பட போகிறார். இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. நாம் கடவுளை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம் மீது இரக்கமுடையவராக இருக்கிறார், அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒருபொழுதும் அவர் நம்மை பிரிந்து செல்லுவதில்லை என்ற ஒரு உன்னதமான செய்தியை இன்று சிறப்பாக இந்த மன்னாவின் மூலமாக தாயாம் திரு அவையும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை உள்வாங்கியவர்களாக சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து நாம் நிறைவுள்ள ஒரு வாழ்வு வாழ, இறைவனோடு கடவுளோடு நெருக்கமான உறவை நாம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அந்த உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்ள, ஆழப்படுத்திக் கொள்ள சிறப்பாக இந்த நாளிலே முயற்சிகள் செய்து இறைவனோடு இணைந்து பயணிக்க முன் வருவோம். பிரியமானவர்கள், என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ சிறப்பாக நீர் தந்தையோடு வைத்திருந்த அந்த நெருக்கமான உறவு
எங்களுக்கு கடவுள் வேறு நாங்கள் வேறு என்று அல்ல. கடவுள் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்காக இருக்கிறார். எங்கள் குடும்பத்தில் ஒரு நபரை போன்று அவர் உறவை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு பயனுள்ள கருவியாக இருக்கிறார் என்று நீர் சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக இந்த பகுதியை எங்களுக்கு வெளிப்படுத்தின. அதற்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே. சிறப்பாக இதோ இந்த யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17-30 முடிய பகுதிகளில் வாசிக்க நீர் எப்படி எல்லா காரியங்களையும் தந்தையை முன்னிலைப்படுத்தி செய்கிறீரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அனுபவத்தை, எந்த ஒரு நல்ல செயல்களை பெற்றாலும் அது எல்லாம் நாங்கள் உம்முடைய பெயரை வைத்தே நாங்கள் பெறுகிறோம் என்று உம்மை முன்னிலைப்படுத்த, உம்மை முன்வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை பயன்படுத்துகிறீர். எங்கள் வாழ்க்கையிலே, பயணத்திலே, எல்லா நேரங்களிலும் தூய ஆவியை பொழிந்து எங்களை வழி நடத்துகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. சிறப்பாக இந்த புதிய நாளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இன்று இந்த காணொளியை சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது கரங்களால் தொட்டு குணப்படுத்துவீராக. உடல் சார்ந்த எந்த வியாதியாக இருந்தாலும் அதை குணப்படுத்துவீராக. உமது இரத்தத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய உடலிலே ஆறை போன்று, நீரோடை போன்று பாய செய்வீராக. உன்னுடைய ரத்தம் உடலே பாய்கிற பொழுது உடலில் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தூய்மையாக்கப்படட்டும், குணம் பெறட்டும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக தொட்டு கழுவி குணப்படுத்துவீராக ஆண்டவரே. இதோ இன்று இவர்களுக்கு சோர்வுகள், அசதிகள், சாத்தானுடைய செயல்கள், பொல்லாருடைய பார்வையில் இவர்கள் அணுகாமல் இருக்க நான் கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமது பெயரால் நான் ஜெபிக்கிறேன். இதோ இந்த காணொலி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு மன உளைச்சலில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், கடன் பிரச்சனையில் இருந்தாலும் அது எல்லாம் நீக்கி இவர்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வையும் கொடுத்தருள்வீராக ஆண்டவரே. இன்று ஆண்டவரே சிறப்பாக இளம் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், நல்ல ஒரு எதிர்காலம் அமைவதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் ஆண்டவரை நீக்கி ஆண்டவரை அவர்கள் கூடிய விரைவில் திருமணத்தை ஏற்பாடு செய்வீராக. எத்தனையோ பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கணவன் மன்னன் பிரிந்திருக்கிறார்கள், ஒற்றுமை இல்லை, புரிதல் இல்லை என்று சொல்லி மன உளைச்சலுக்குள் ஆளாயிருக்க ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ சிறப்பாக வேலை செய்ய முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற பல்வேறு மன உளைச்சலுக்குள் ஆளாயிருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெளிநாடுகளிலே வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இன்னும் வீடு வேலை, மற்ற குடும்பத்திலே பயிர், நிலம் என்று விலங்குகள் அனைத்தையும் பராமரிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அனைத்தையும் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவர்களை அவரிதமாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறேன். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு வாழவும், மன நிறைவோடு இருக்கவும் கிருபை செய்வீராக. இப்ப எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, சிறப்பாக இதோ உங்களுடைய தேவைக்காக நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய திருப்பலியிலும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட தேவை எதுவாக இருந்தாலும் நான் என்னுடைய திருப்பலியிலும் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் சிறப்பாக ஜெபிக்கிறேன். பல்வேறு அதிசயங்கள், அற்புதங்களை என்னுடைய ஜெபத்தின் மூலமாக இயேசு கேட்டு செய்து வருவதை நான் பார்க்கிறேன். இதற்காக இயேசுவை நான் அவருடைய பெயராலேயே அனைவரையும் ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அனைத்தையுமே இறைவன் உற்று நோக்கி எல்லா நன்மைகளும் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை அந்த குணத்தை கொடுக்கிறது. எனவே என் இயேசு என்னோடு இருக்கிறார், அந்த இயேசுவை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள், இறைவனோடு இணைந்திருங்கள், என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நீங்கள் அற்புதங்களை, அதிசயங்களை காணுவீர்கள். இதோ இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை முழுமையாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.